தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு தொடங்கியிருக்கும். அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேட்சும் நம்ம தொடங்க இருக்கிறோங்க. டிசம்பர் 1ஆம் தேதி முதல் இந்த டெஸ்ட் பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறோங்க. இந்த டெஸ்ட் பேட்சானது புதிய பாடத்திட்டத்தின்படி அலகு 10 அலகுக்குள்ளே இருந்தும் வினாக்கள் நம்ம கேட்குறோம். மிக டெப்த்தான வினாக்களாக இருக்கும். இந்த டெஸ்ட் பேட்சில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம மெட்டீரியல்ஸும் சேர்ந்து வழங்குகிறோம். மெட்டீரியல் வேண்டாம், எங்களுக்கு டெஸ்ட் மட்டும் போதும் அப்படின்னாலும் அதற்கான வாய்ப்பும் உண்டுங்க. 10 அலகுங்க, மொத்தம் 100 டெஸ்ட் இதில் இருக்குங்க. அலகு வாரியாக நம்ம டெஸ்ட் வைக்கிறோம். நம்ம மெட்டீரியல்ஸ், அதாவது நம்ம 11 புத்தகங்கள் போட்டிருக்கோம் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக. இந்த 11 நூல்களும் எல்லா அலகுமே உள்ளடக்கியது. என்ன ஒன்று அப்படின்னா, புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய இந்த நாட்டுப்புறவியலும் பிற துறைகளும், அதாவது அலகு 9, 10 இது 2 மட்டும் இந்த புத்தகங்களில் இருக்காதுங்க. மற்ற அனைத்துமே இந்த புத்தகங்களில் இருக்குங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா, இந்த புத்தகங்கள் தான். ஸோ இந்த புத்தகங்களில் நிறைய நண்பர்கள் இந்த புத்தகங்கள் வாங்கியிருப்பீங்க. அலகு 1, அதாவது 1 இல்லை, நூல் 1, இந்த 11 நூல்களில் இந்த 1ஆவது நூல் அப்படின்னு பார்க்கும் பொழுது அதில் எல்லாமே இருக்குங்க. அதாவது சங்க இலக்கியத்திலேருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் எல்லாமே கலந்து ஒன்வேர்டில் இருக்கும். அதாவது 4 ஆப்ஷன் இல்லை, ஒரு வினா ஒரு விடை, வினா விடை அந்த டைப்பில் இருக்கும், வினா விடை டைப்பில். அதே மாதிரி நூல் 2 அப்படிங்கும்பொழுது அதில் தொல்காப்பியம் முழுமையாக நம்ம கொடுத்துருக்கோம். 3 அதிகாரம், எழுத்து, சொல், பொருள் 3 அதிகாரத்துக்கும் மிக விரிவான அனைத்துமே லைன் பை லைனாக நம்ம ஒன்வேர்டு எடுத்து கொடுத்துருக்கோம். தொல்காப்பியத்துக்கு மொழி வரலாறு அதில் இருக்குது, இதழியல் இருக்குது, இலக்கிய திறனாய்வியல் இருக்குது இந்த 2ஆவது நூலில். 3ஆவது நூல் வினாவிடை முழுக்க சங்க இலக்கியம்ங்க. அதில் ரொம்ப விரிவாக நம்ம கொடுத்துருக்கோம். அதுவும் அகநானூறும் புறநானூறும் பார்த்திங்கன்னா விவரித்து லைன் பை லைனாக எப்படி வினாக்கள் கேட்டாலும் எழுதுகிற மாதிரி இந்த 3ஆவது நூலில் இருக்குது. அலகு 4, மன்னிக்கணும், நூல் 4 அப்படிங்கிறது குட்டி புத்தகம், ஒரு 100 பக்கங்கள் அடங்கியது. ஆனால் அதில் எல்லாமே அலகு 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற வினாவிடை நம்ம கொடுத்துருக்கோம். அடுத்தது நூல் 5ல் பார்த்தோன்னா இதுவும் 10 யூனிட்டும் கொஷின் பேங்க், எப்படின்னா 4 விடை கொடுத்து கேட்கக்கூடியதாக இருக்கும். 6ஆவது நூல் முழுக்க அகநானூரை பற்றி மிக விரிவான தகவல் இருக்குது. 7ஆவது நூலும் 8ஆவது நூலும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குது. ஒன்று வினாவிடையில் இருக்கும், இன்னொன்று முழுக்க டிஸ்கிரிப்டிவ் டைப்பில் இருக்குங்க. இப்போ கடைசியாக நம்ம போட்டது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற இந்த நூல். முழுக்க இக்கால இலக்கியத்திற்கு மிக விரிவாக 3 தொகுதி நம்ம போட்டிருக்கோம். இது நெட் சிலபஸ் பேஸ் பண்ணி நம்ம எடுத்திருக்கோம். மிக விரிவாக இருக்கும். இப்பொழுது புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே இதில், அதாவது அந்த இக்கால இலக்கியத்துக்கு முழுமையாக இதில் இருக்குங்க. மொழியியல் இருக்குது, ஒப்பியல் இலக்கியம், தலபுராணங்கள், புதுக்கவிதை, மரபு கவிதை, சிறுகதை, நாவல், நாடகம், உரைநடை, தன் வரலாறு, பயண இலக்கியம், கடித இலக்கியம், மொழிபெயர்ப்பு எழுத்தாளர்கள், இலக்கண உரையாசிரியர்கள், மொழியியல் எழுத்தாளர்கள், இலக்கிய திறனாய்வாளர்கள் இவர்களை குறித்து மிக விரிவான தகவல் இதில் நம்ம கொடுத்துருக்கோம். 3 தொகுதி கொண்ட இந்த நூலுங்க. ஸோ நீங்கள் இந்த தனித்தனியாகவும் இந்த நூல்கள் வாங்கிக்கலாம். இது 6ஆவது நூலுங்க. தனித்தனியாகவும் நீங்கள் நூல்கள் வாங்கிக்கலாம். இல்லை முழுமையாக இங்கே 11 நூல்கள் வேண்டும் அப்படின்னாலும் நம்ம இதில் வாங்கிக்கலாங்க. இதனுடைய விலைப்பட்டியலும் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் உங்களுக்கு எது வேண்டும் அப்படின்னு, இது மொத்தம் இந்த 11 புக்ஸ் மெட்டீரியல் பார்த்தீங்க அப்படின்னா 3600 ரூபாய் வருங்க. இல்லை எங்ககிட்ட ஏற்கனவே இருக்குது, இந்தந்த புத்தகங்கள் இருக்குது, இல்லாத புத்தகங்கள் மட்டும் நாங்கள் வாங்கிக்கலாமானா அது மட்டும் வாங்கிக்கலாம். புத்தகங்கள் கடையில் கிடைக்காது, நம்மக்கிட்ட தாங்க கிடைக்கும். உங்களுக்கு வேண்டும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த நூல்கள் தேவைப்படுதோ இதுக்கு நம்ம கொடுக்கலாம். இதுக்கு நீங்கள் தகவல் கொடுத்தீங்கன்னா நம்ம அதற்கான விலைப்பட்டியல் கொடுத்து நம்ம உங்களுக்கு கொரியரில் அனுப்பி வைப்போம். இப்போ மூல நூல்கள் கிடைக்குமா அப்படின்னு கேட்குறீங்க இல்லையா, அதற்கான போதிய எங்களுக்கு கால அவகாசம் இல்லை, அவ்வளோதாங்க. நம்ம வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு மூல நூல்கள் வாங்கி கொடுக்குறோம். வெளியிலேருந்து நிறைய ஆர்டர் வர்றதுனால நம்ம அதை செய்கிறதுக்கு போதிய எங்கள் ஆட்கள் இல்லை, வேறு ஒன்றும் இல்லை. இல்லைன்னா நிறைய பேர் கேட்குறீங்க, எங்களுக்கு மூல நூல்கள் கிடைச்சா நல்லாயிருக்கும், வாங்கி தாங்க மேடம் அப்படிங்கிறீங்க. ஆள் பற்றாக்குறை தாங்க, வேறு எந்த காரணமும் கிடையாதுங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது இது இந்த நம்ம என்னென்ன டெஸ்ட்டு வைக்கிறோம் அப்படிங்கிற தகவல் தாங்க. இதில் மொழி வரலாறு, அதாவது அலகு 1லேருந்து வரிசையாக வச்சுக்கிட்டே வரோம். 10 அலகுக்குமே புதிய பாடத்திட்டத்தின்படி வைக்கிறோங்க நம்ம. அதில் மொழி வரலாறு அப்படின்னு கொடுத்துருக்கோங்களே, மொத்தம் அதில் 9 டெஸ்ட்டு மொழி வரலாறுக்கு கொடுக்குறோம். ஒவ்வொரு தேர்வும் 50 வினாக்கள் கொண்டது. ஒரு தேர்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா 50 வினாக்கள் இருக்கும். மொத்தம் 100 தேர்வு வைக்கிறோங்க. இதில் ஃபுல் டெஸ்ட் அப்படிங்கும்பொழுது அதுக்கு 50 அப்படிங்கிறது 100ஆக வைப்போம். முழு தேர்வு அப்படிங்கும் பொழுதுங்க. ஸோ இது நம்ம பக்கம் அதில் கொடுத்துருக்கு. நம்ம கொடுக்கக்கூடிய மெட்டீரியலில் இருந்து
எந்த பக்கத்துலேருந்து எந்த பக்கம் வரைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்குறாங்க, மேம் உங்கள் மெட்டீரியல் வாங்காமல் நாங்கள் மூல நூல்களை படிச்சுக்கிட்டு இந்த டெஸ்ட் எழுதலாம்னா தாராளமாக நீங்கள் எழுதலாம். மெட்டீரியலை வாங்கிட்டு தான் இந்த டெஸ்ட் எழுதணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாதுங்க. நீங்கள் மொழி வரலாறு, ஏன்னா நம்ம மெட்டீரியல் தயாரிக்கிறதே மூல நூல்கள் இருந்து தான் நம்ம தயாரிக்கிறோம். இப்போ மொழி வரலாறு அப்படின்னா தேப்போமி அவர்களுடைய புத்தகம், டாக்டர் சு சக்திவேல் ஐயா புத்தகம், ஸோ அகத்தியலிங்கம் ஐயா புத்தகம், அந்த புத்தகத்தில் இருக்கிற செய்தி தான் நம்ம மெட்டீரியலில் கொடுக்குறோம். ஸோ எங்ககிட்ட மெட்டீரியல் வேண்டாம், எங்களுக்கு நாங்கள் மூல நூல்களை படிச்சுட்டு இந்த டெஸ்ட் அட்டன் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஏன்னா நம்மளும் அதிலிருந்து தான் வினாக்களை எடுக்கிறோம். ஸோ நீங்கள் மெட்டீரியல் வாங்கிக்கிறது நல்லது, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம் அதுங்க. இப்போ மொழி வரலாறுலேருந்து 14 கீழ்கணக்கு இப்படி ஒவ்வொரு தலைப்பு நம்ம கொடுத்துட்றோம். என்றைக்கு அந்த டெஸ்ட்டு ஓப்பன் ஆகும், எப்போ அது க்ளோஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தேர்வு ஒரு முறை எழுதி பார்க்கலாம். ஆனால் எழுதி பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் எழுதிய அந்த வினாத்தாளானது உங்களுடைய அக்கௌண்ட்டில் அப்படியே இருக்கும். மொபைல் அப்ளிகேஷனில் தான் நம்ம இந்த தேர்வு நடத்துகிறோம். தமிழ்ச்சோலை அகாடமி அப்படிங்கிற நம்மளோட மொபைல் ஆப் இருக்குது. அந்த ஆப் மூலமாக தான் இந்த டெஸ்ட்டெலாம் நம்ம எழுதுகிறோம். சில பேர் கேட்குறாங்க, வாட்ஸ்அப்பில் அனுப்புவீங்களா இல்லை கூகுள் ஃபார்மா அப்படிங்கிறீங்க. கூகுள் ஃபார்ம் வாட்ஸ்அப்பில் அனுப்புறதெல்லாம் இல்லைங்க. அப்ளிகேஷனில் போய்ட்டு நீங்கள் டைரெக்டாக உங்களுடைய அக்கௌண்ட்டில் உங்களுக்கான யூசர் ஐடி கொடுப்போம், உங்களுடைய அக்கௌண்ட்டில் நீங்கள் போய் எழுதுகிற மாதிரி இருக்கும். எழுதிய தேர்வை நீங்கள் திரும்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாங்க. அப்படி ஒரு வசதி. ஒரு முறை ஒரு தேர்வை எழுதலாம், மீண்டும் எத்தனை முறை வேணாலும் அதை நீங்கள் ரிவிஷன் பண்ணிக்கலாம், எடுத்து பார்த்துக்கலாம். சில பேர் கேட்குறாங்க, இந்த தேர்வுகள் எங்களுக்கு வந்து ஹார்ட் காப்பியாக கிடைக்குமா அப்படின்னா ஹார்ட் காப்பி கிடைக்காது, டவுன்லோட் பண்ண முடியாது. நீங்கள் அப்ளிகேஷனில் போய் எழுதுகிற மாதிரி தான் இருக்குங்க. ஆனால் திரும்ப திரும்ப நீங்கள் பார்த்துக்கலாங்க, ஒரு முறை எழுதிக்கலாம். பாருங்கள், 14 கீழ்கணக்கு, 8 தொகை தனியாக, 10 பாட்டு, காப்பியங்கள், பக்தி இலக்கியம், சிற்றிலக்கியம், இக்கால இலக்கியம். இக்கால இலக்கியத்தில் நிறைய டெஸ்ட் வைக்கிறோங்க. இக்கால இலக்கியத்திலேயே பார்த்திங்கன்னா கவிதைக்கு 3 இருக்குது, சிறுகதை, புதினம், நாடகம், இந்த மாதிரி. அடுத்தது இலக்கணம், நன்னூல், யாப்பு, யாப்பருங்கலம், புறப்பொருள் வெண்பாமாலை, அகப்பொருள் விளக்கம், தண்டியலங்காரம். தொல்காப்பியத்தில் தனித்தனியாக எழுத்து, சொல், பொருள், பாட்டியல் நூல்கள் வைக்கிறோம். இது புதிய இது இல்லையா, பாடத்திட்டம் இல்லையா, பாட்டியல் நூல்கள், புலமை இலக்கணம். அடுத்தது திறனாய்விலிருந்து வைக்கிறோம். நாட்டுப்புறவியல் புதிய பாடத்திட்டத்தில் இருக்கிறது. அழகுப்பத்து, தமிழோடு தொடர்புடைய பிற துறைகள் இதிலிருந்து வைக்கிறோம். இந்த திருப்புதல் தேர்வு அப்படிங்கிறது நம்ம மெட்டீரியலில் இதெல்லாம் விடுபட்டு போச்சு இல்லாது மற்ற மூல நூல்கள் இருக்கிற செய்திகள் எல்லாம் இந்த திருப்புதல் தேர்வு அழகு 1 to 10 அதில் கேட்குறோம். அப்புறம் இதில் கேட்டது அப்படியே கலந்து அழகு 1 to 3, 4 to 6, 7 to 10. அடுத்ததாக 2 ஃபுல் டெஸ்ட் வைக்கிறோங்க. பொது அறிவு தேர்வும் நம்ம வைக்கிறோங்க. இது நீங்கள் எஜுகேஷன் இதில் கேட்போம், எஜுகேஷன் வினாக்கள் இதில் வராதுங்க. ஏன்னா எஜுகேஷன் ஒரு மிகப்பெரிய கடலாக இருக்குது. பெரும்பாலும் அதில் ஆங்கில நூல்கள் நிறைய இருக்குங்க நம்ம தமிழை காட்டிலும். ஸோ அதிலிருந்து நம்ம எல்லாமே கவர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் குறைவு அப்படிங்கிறதுனால அதை நம்ம விட்டாச்சு. மீதியெல்லாம் நம்ம வச்சுருக்கோங்க. மொத்தம் 100 வினாக்கள், 100 தேர்வு. ஒவ்வொரு தேர்வுக்கும் 50 வினாக்கள் இருக்குது. அதில் ஃபுல் டெஸ்ட்டெலாம் மாறும். இப்போ ஃபுல் டெஸ்ட்டுக்கெலாம் வந்து 100 கேட்போம் நம்ம. அதுமாதிரி திருப்புதல்லையும் 50 தாண்டி தான் நம்ம கேட்போங்க. இது உங்களுக்கு நீங்கள் ஒரு முறை எழுதி பார்த்தீங்க அப்படின்னா இது அரசு தேர்வுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு முன்னோட்டமாக இது இருக்கும். இது ஒரு முன்னோட்டமாக இருக்கும். சில பேர் கேட்குறாங்க, உங்கள் டெஸ்ட்டு மட்டும் எழுதுனா போதுமா, நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோமா, இந்த மெட்டீரியல் மட்டும் படித்தா போதுமா, நாங்கள் பாஸ் பண்ணிவிடுவோமா அப்படின்னு கேட்குற நண்பர்களுக்கு என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்ன அப்படின்னா, பதில் என்ன அப்படின்னா, அதாவது தமிழ் ஒரு கடல் மாதிரி. நம்ம அது ஒரு குவளையில் ஒரு சொம்பில் ஒரு குண்டால் எடுத்துக்கிட்டு இது போதுமா அப்படின்னு கேட்டால் போதாது இல்லைங்களா, அதுதான் அதுக்கு விடை. அதனால் நம்ம முடிந்த அளவுக்கு இதில் முயற்சி பண்ணுறோம். இது எல்லாமே படித்தா வந்துருமா அப்படிங்கிற அந்த கேரண்டியை யாராலையும் கொடுக்க முடியாதுங்க. ஏன்னா தமிழ் அவ்வளோ இந்த 100 டெஸ்ட்டுக்குள்ளேயோ ஒரு 5000 10,000 வினாக்களுக்குள்ளேயோ அடக்கக்கூடிய ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் நான் அதையும் சொல்லிக்கிறேன். ஸோ நம்ம தொடர்ந்து என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா, நிறைய யூடியூப்பில் காணொலி போட்டுட்ருக்கோம், ஷார்ட்ஸ் போட்டுட்ருக்கோம், சின்னதாக குட்டி குட்டியாக கதைகள், செய்திகள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். அதெல்லாம் பாருங்கள். புதிதாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். காணொலி குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து தமிழ்ச்சோலை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.